அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நாம் வாழ்கிறோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து தேற்றுகிறார் என்று பார்ப்போமா? இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூல் அதிகாரம் 1 இறை வார்த்தை 4 8 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அப்போது நம்ம எது நடந்தாலும் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. எதுவுமே நம்மளை அணுகாது. அப்படியே அணுகுனாலுமே நம்மளை அவர் விடுவிப்பாருங்கிறதுக்கு இது சாட்சி இல்லையா? அப்போது ஒவ்வொருவரையும், என்னையும் உங்களையும் பேர் சொல்லி அழைத்தவர் அவர். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மளை திருநிலைப்படுத்துகிறார். அப்போ நாம் அவருக்குரிய வாழ்க்கை என்ன வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எந்த வகையில் வாழ்கிறோம்? பிறர் கண்டுகொள்ளும்படி வாழ்கிறோமா, இல்லை நம்மளை நாமே பேணி பாதுகாக்கிறோமா? துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுறோமா? அவர் சொன்ன வார்த்தையை நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால், உண்மையாக அவருக்குள் இருக்கிறோம் என்றால், அவர் சொன்ன வார்த்தையை, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதை நாம் பிறருக்கு எடுத்து சொல்லுகிறோமா, இல்லை அந்த தாளந்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறோமா? ஏனென்றால் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்தவர் கேள்வி கேட்பார். எனக்கு சொல்ல தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. இதில் எரேமியா என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியாதென்று நீ சொல்லாதே. நான் என்ன சொல்கிறேனோ, என்ன கட்டளை இடுகிறேனோ அந்த இடத்திற்கு போய் நான் சொன்னதை அப்படியே சொல்கிறாரா இல்லையா? அப்போ நீங்கள் இறைவனுக்கு உகந்த பணி செய்கிறீர்கள் என்றால், இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்தார் என்றால், இறைவன் உங்களோடு வழி நடக்கிறார் என்றால், இறைவனுக்கு நீங்கள் மிகப்பெரிய நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்றால், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால், பிறர் உங்களை பற்றி இவர்கள் இறைவனோடு இருக்கிறவர் என்று சொல்கிறார்கள் என்றால், உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள், பிறர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள். இறைவன் சொன்னதை நாம் செய்ய வேண்டும் இல்லையா? அப்படி நாம் சொல்லும்போது நமக்கு தீங்கு வருமே, நமக்கு அதன் மூலமாக கஷ்டங்கள் வருமே, துயரங்கள் வருமே. பயப்படாத. அவர் சொல்கிறார்ல, அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்கிறாரா இல்லையா? ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பதே அப்படித்தான். மக்களின் இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். அப்போது எந்த மக்களுக்கு இறைவாக்கினராக ஏற்படுத்துகிறார்? நீங்கள் இருக்கிற இடமா, இல்லை உங்களை வெளியே கொண்டு போகிறாரா, என்ன செய்ய போகிறார் தெரியாது. இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் துப்புரவுப்படுத்துகிறீங்களா, இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் பட்ட துன்ப துயரங்களுக்கு அனைத்தும் விடுதலை தராரா? எல்லாம் ஒவ்வொரு வகையில் எல்லாமே நற்செய்தி பணி. அவர் அழைக்கிறார் என்றால் அந்த ஒவ்வொரு பணிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிந்தோம் என்றால் கண்டிப்பாக அதுக்கு நிறைவான ஆசீரும் நமக்கு உண்டு. அப்போ எரேமியா போல் நாம் துணிந்து சொல்வோமா? எரேமியாடம் கேட்பார் அந்த சிதைக்கியா மன்னன், ஆளை விட்டு கேட்க சொல்வார், இறைவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்க சொல்வார். அப்படி கேட்க சொல்லும்போது அவருமே, நான் கேட்டு சொன்னால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்களே, அதன்படி நடக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்வார். ஏன்னா இறைவாக்கினருக்கு தெரியும். இறைவன்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, நாங்கள் நம்புவோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் எரேமியா கேட்கும்போது அவங்க கேட்டாங்களா? கேட்கல. நாம் எப்படி இருக்கிறோம்? இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களாக இருக்கிறோமா? இறை வார்த்தை வாசிக்கின்ற மக்களாக இருக்கிறோமா? இறை வார்த்தை பிறருக்கு எடுத்து கூறுகின்ற மக்களாக இருக்கிறோமா? இறை வார்த்தையின் மூலம் நன்மை பெற்றதை பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோமா? சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறீர். அழைத்தவர் நீர், பெரியவர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பணியின் மூலமாக நாங்கள் உம்மோடு இணைந்து நீர் கொடுத்ததை
ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன கொடுத்தீரோ அதை நாங்கள் எடுத்துச் சொல்வதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் நீர்தான் தருகிறீர் ஆண்டவரே. சொல்வன்மையை தந்து நாங்கள் பிறரிடம் பேசுவதற்குண்டான ஆற்றலை தந்து எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கமுறாதபடி நீர் தாமே எங்களை பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் அனைவரையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. துன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் மத்தியில் நீர் அவர்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக இன்னும் நிறைவாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.